வணக்கம் நண்பர்களே, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு நீங்க காட்டுற இந்த மன்னிப்பு எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய முட்டாள்தனமா மாற போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்க தெரிந்தவன் மனிதன்னு ஒரு கூட்டம் சொல்லும். ஆனா ஒரு துரோகிய மன்னிக்கிறவன் கோழைன்னு சொல்றாரு மாவீரன் சாணக்கியர். ஒரு முறை உங்களை தீண்டின பாம்புக்கு நீங்க திரும்பவும் பால் வார்த்தீங்கன்னா அடுத்த முறை அது உங்க உயிரையே உறிஞ்ச துணியும். உங்களோட நல்ல குணத்தை பலவீனம்னு நினைச்சு உங்களை ஏமாத்த இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க, உங்க ரகசியங்களை சந்தையில வித்தவங்க, நீங்க கீழே விழுந்தப்போ கைத்தட்டி சிரிச்சவங்க, இவங்களை எல்லாம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில அனுமதிப்பீங்கன்னா அது ஒரு கொலைகாரனுக்கு நீங்களே கத்திய தீட்டி கொடுக்கறதுக்கு சமம். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 6 துரோகங்களை ஒருபோதும் மன்னிக்காதீங்க. அந்த தப்பை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க சிந்த போறது கண்ணீரை இல்ல, ரத்தத்தை. சரி, இத பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க குடும்பத்திலேயோ யாரையாவது உங்க உசுரா நீங்க நம்பி இருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட நீங்க அசைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு பிணம் போல நடுத்தெருவுல நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்த அந்த வேடிக்கையான தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த துரோகியை இன்னைக்கு வரைக்கும் நீங்க மன்னிக்கல அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க. உங்களை ஏமாத்துன அந்த துரோகிக்கு நீங்க சொல்ல நினைக்கிற அந்த ஒரு வார்த்தையை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்க கோபம் நியாயமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? துரோகத்தை சகிச்சுக்கிறது இன்னொரு துரோகத்துக்கு நீங்களே கதவை திறந்து விடுறதுக்கு சமம். சரி, இப்போ சாணக்கியர் எச்சரிக்கும் உங்களை அழிக்க காத்திருக்கும் அந்த 6 துரோகங்களை பார்ப்போம். முதலாவது, உங்க இதய துடிப்பை எதிரிக்கு விற்கும் துரோகி. உங்க ரகசியங்களை வச்சு வியாபாரம் பண்ற முதல் கபடதாரிய பத்தி சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. இவனை பத்தி தெரிஞ்சா நீங்களே அதிர்ச்சி ஆவீங்க. ஒரு மனிதனோட மிகப்பெரிய பலவீனமே அவனோட ரகசியங்கள் தான். அந்த ரகசியங்களை நீங்க யார்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்க வாழ போறீங்களா இல்ல வீழ போறீங்களான்னு தீர்மானிக்குது. உங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி நடிச்சு உங்களுக்குள்ள ஆழமா இருக்கிற ரகசியங்களை திருடி நேரம் வரும்போது உங்களுக்கு எதிராவே அதை பயன்படுத்துறவனை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை உங்க உடன்பிறப்பா நினைச்சு உங்களோட பலவீனங்களை சொல்லியிருப்பீங்க. இது நடந்தா நான் தோத்துடுவேன், இந்த ரகசியம் தெரிஞ்சா என் மானமே போயிடும்னு அவங்க கிட்ட உங்க மனசையே திறந்துருப்பீங்க. ஆனா அந்த நயவஞ்சகன் உங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த ரகசியங்களை வச்சுக்கல. ஒரு நாள் உங்களை நடுத்தெருவுல நிறுத்தி வேடிக்கை பார்க்க தான் வச்சிருக்கான். ஒருத்தன் உங்க நம்பிக்கைய ஒரு முறை உடைச்சி உங்களோட அந்தரங்கத்தை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டான்னா அவன் மறுபடியும் உங்களை சந்திக்கவே தகுதியற்றவன். அவனை மன்னிக்கிறது உங்க கழுத்தை அறுக்க அவன்கிட்டயே இன்னொரு கூர்மையான கத்திய கொடுக்கறதுக்கு சமம். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி தேன் மாதிரி பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள விஷத்தை கக்குவாங்க. அவன் உங்க ரகசியங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டான்னா அவன் உங்க எதிரியை விட ஆபத்தானவன். எதிரி உங்களுக்கு முன்னாடி இருப்பான், உங்களை நீங்க தற்காத்துக்கலாம். ஆனா இந்த துரோகி உங்க நிழல்லையே இருப்பான், உங்களை வீழ்த்துற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவங்களை ஒருபோதும் மன்னிக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு முறை தன் நாவை கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்நாள் முழுசும் அதை கட்டுப்படுத்த மாட்டான். உங்களோட மானம், மரியாதை, உழைப்பை ஒரே வார்த்தையில அழிக்கிற அதிகாரம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க அவனுக்கு கொடுத்த நம்பிக்கையால வந்த அனுமதி அது. அந்த அனுமதியை உடனே திரும்ப பெறுங்க. அவன் உங்க காலில் விழுந்து அழுதாலும் சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு நாடகம் ஆடினாலும் சரி, ஏமாந்துடாதீங்க. துரோகம்ங்கிறது ஒரு விபத்து கிடையாது, அது அவங்களா எடுத்த ஒரு முடிவு. உங்களை துண்டு துண்டா வெட்ட துணிஞ்சுதான் அவன் அந்த ரகசியத்தை வெளியே சத்தமா சொன்னான். சமுதாயத்துல உங்க அந்தஸ்து, உங்க குடும்பத்தோட மானத்தை பத்தி பேசுற இந்த கயவர்களை உங்க வாழ்க்கையில இருந்து வேரோட பிடுங்கி எறிங்கன்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. ஒரு பாம்புக்கு நீங்க பால் கொடுத்தாலும் அதோட பற்கள்ல இருக்கிற விஷம் குறைஞ்சிடாது. அதே போல இந்த துரோகிகளை மன்னிச்சு மறுபடியும் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை உங்க மரண சாசனத்துல நீங்களே கையெழுத்து போடுறதுக்கு சமம். உங்க ரகசியங்களே உங்க சொத்து, அதை அழிக்கிறவன் உங்க ஜென்ம எதிரி.
அவனை மன்னிக்காதீங்க, அவன்கிட்ட இருந்து நிரந்தரமா விலகி இருங்க. இரண்டாவது, நிழல் போல நடிக்கும் நயவஞ்சக நண்பர்கள். சூரியன் உச்சத்துல இருக்கும்போது உங்க நிழல் உங்க கூடவே இருக்கும். ஆனா இருட்டு வந்த உடனே அந்த நிழல் உங்களை விட்டு ஓடிடும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில வசதிகள், வாய்ப்புகள், அதிகாரம் இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் வாழ்க வாழ்கன்னு கோஷமிடும். நீங்க தான் என் தெய்வம், உங்களுக்காக என் உயிரையை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா விதி கொஞ்சம் மாறினதும் ஒரு சின்ன கஷ்டம் உங்களை தேடி வரும்போது அந்த கூட்டம் எங்க போச்சுனே உங்களுக்கு தெரியாது. ஆபத்து வரும்போது உங்களை விட்டு ஓடி போறவன் தான் உங்க முதல் எதிரின்னு சாணக்கியர் சொல்றாரு. உண்மையான நட்புங்கிறது சந்தோஷத்துல பங்கு எடுத்துக்கிறது கிடையாது, துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறது. நீங்க உச்சத்துல இருந்தப்போ உங்களை அண்ணாந்து பார்த்தவங்க நீங்க கீழே விழும்போது உங்களை மிதிச்சுக்கிட்டு மேலே ஏறுறாங்கன்னா அவங்கள விட மோசமான துரோகி இந்த உலகத்திலேயே கிடையாது. இப்போ எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு நீங்க கை நீட்டும் போதே நானே இப்போ கஷ்டத்துல இருக்கேன்னு 1000 சாக்கு போக்கு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வேற எங்கேயாவது போய் அதை பத்தி சிரிச்சு பேசுவாங்க. அவன் முகத்துல மறுபடியும் முழிக்காதீங்க. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருத்தரை பயன்படுத்தி தூக்கி எறிகிறவன் ஒரு மனுஷனே கிடையாது. நீங்க அவனுக்கு செஞ்ச உதவிகள், அவனுக்காக நீங்க இழந்த நேரம், அவன் கஷ்டத்துல இருந்தப்போ நீங்க கொடுத்த தோல், இது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது முதுக காட்டுறவன் உங்க அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதியற்றவன். அவனை மன்னிக்கிறது உங்களை நீங்களே மறுபடியும் அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமம். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உங்களை ஒரு ஏணியா மட்டும் பயன்படுத்துவாங்க. மேல ஏறின அடுத்த நொடியே அந்த ஏணியை எட்டி உதைப்பாங்க. நன்றிங்கிற வார்த்தை அவங்க அகராதிலேயே இருக்காது. அப்படிப்பட்ட கபடதாரிகளை உங்க வாழ்க்கையில ஒரு தடவை கூட சேர்த்துக்காதீங்க. நிலைமை சீரான உடனே என்னால அந்த சூழ்நிலையில வர முடியலன்னு மறுபடியும் வருவாங்க. அந்த பொய் பேச்சை நம்பி ஏமாந்துராதீங்க. துரோகம் ஒரு முறை நடந்தா அது தவறு, அதுவே 2வது முறை நடந்தா அது உங்க முட்டாள்தனம். உங்க கண்ணீரை பார்த்து கரையாத ஒரு கல் நெஞ்சம் உங்க மன்னிப்புக்கு தகுதியானதே கிடையாது. ஆபத்துல உங்களை கைவிட்டவன் உங்களோட அழிவை ரகசியமா ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை உங்க எல்லையை விட்டு விரட்டி அடிங்க. சாணக்கியர் எச்சரிக்கிற மாதிரி வெள்ளம் வரும்போது அணை கட்டாதவன் தன் வீடு அடிச்சுட்டு போன பிறகு அழுறதுல எந்த பயனும் இல்ல. உங்க வாழ்க்கை படகு தள்ளாடும் போது அதுல இருந்து குதிச்சு ஓடின அந்த எலிகளை உங்க படகு கரை சேர்ந்த பிறகு மறுபடியும் உள்ள ஏத்திக்காதீங்க. மறுபடியும் ஒரு புயல் வரும்போது அவங்க உங்களை நடுக்கடல்ல தூக்கி வீசிட்டு தப்பிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க, துரோகிகளை சுட்டு எரிச்சிருங்க. 3வது, உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் நினைக்கும் ஈனப்பிறவிகள். உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டு அவனுக்கே குழி தோன்றதுதான். விஷக்கடிக்கு கூட மருந்து இருக்கு, ஆனா செய் நன்றி மறந்தவனுக்கு இந்த உலகத்துல மருந்தே இல்லைன்னு சொல்றாரு சாணக்கியர். ஒருத்தன் பசியில இருந்தப்போ நீங்க அவனுக்கு சோறு போட்டிருப்பீங்க. வழி தெரியாம நின்னப்போ அவன் கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பீங்க. உலகம் அவனை திட்டினப்போ நீங்க அவனுக்கு தோள் கொடுத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவன் ஒரு நல்ல நிலைமைய அடைஞ்சதும் நீ யாரு, நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டான்னா அவன் மனித உருவத்துல இருக்கிற ஒரு மிருகம். இந்த நன்றி கெட்ட துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். காரியம் ஆகுற வரைக்கும் உங்க காலில் கிடப்பான், காரியம் முடிஞ்சதும் உங்க தலையில ஏறி மிதிப்பான். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பவன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? நீங்க ஊட்டின சாப்பாடு அவனுக்கு ரத்தமாயிருக்கும், ஆனா அதே ரத்தத்தை வச்சு அவன் உங்களுக்கு எதிரா சதி செய்வான். அவங்கள மன்னிக்கிறது ஒரு விஷ பாம்புக்கு பால் கொடுத்து உங்க படுக்கையிலேயே வளர்க்கறதுக்கு சமம். சிந்திச்சு பாருங்க. அவன் இருட்டுல நின்ன அந்த நேரத்துல நீங்க அவனுக்கு மெழுகுவர்த்தியா வெளிச்சம் காட்டுனீங்க. இன்னைக்கு அவன் கிட்ட பெரிய பெரிய விளக்குகள் இருக்கலாம், ஆனா தனக்கு அந்த முதல் வெளிச்சத்தை கொடுத்த கையையே வெட்ட அவன் துணிஞ்சான்னா இந்த பிரபஞ்சத்துல அவனை விட மோசமான ஆன்மா வேற எதுவும் கிடையாது. சாணக்கியரின் தத்துவம் தெளிவா சொல்லுது, ஒரு நன்றி கெட்ட மனிதன் ஒருபோதும் சந்தோஷமா இருக்க மாட்டான். இல்ல அவன் இன்னைக்கு தற்காலிக வெற்றியை ருசிக்கலாம், ஆனா அவன்
கீழே விழும் நாள்ல ஒரு பிச்சைக்காரன் கூட அவனுக்கு கை கொடுக்க வரமாட்டான். அப்படிப்பட்டவங்களை நீங்க ஏன் மன்னிக்க கூடாது தெரியுமா? ஒரு முறை ஒருத்தன் தன் மனசாட்சியை வித்துட்டான்னா அதை அவனால திரும்ப பெறவே முடியாது. உங்களை ஏமாத்தின துரோகி நாளைக்கு வேற ஒருத்தர் கிட்ட போய் உங்களை பத்தி அவதூறா பேசுவான். அவன் எனக்கு ஒன்னும் செய்யல, நான் தான் அவனை வளர்த்து விட்டேன்னு வரலாற்றைய மாத்தி சொல்லுவான். உங்க கடின உழைப்பையும் உங்க தியாகத்தையும் சிறுமைப்படுத்துற இந்த கபடதாரிகளுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நொடி கூட இடம் கொடுக்காதீங்க. நன்றி கெட்டவனோட நட்பா இருக்கிறது கையில நெருப்ப வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரின்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. அவன் எந்த நேரத்திலையும் உங்களை எரிச்சிருவான். அவங்க வந்து மன்னிப்பு கேட்டா அவங்கள போக சொல்லுங்க, ஆனா அவங்கள உங்க நிழல்ல கூட மறுபடியும் வரவிடாதீங்க. நன்றியுள்ள ஒரு நாய் கூட தன் எஜமான மறக்காது. ஆனா இந்த துரோகிகள் நாயை விட கேவலமானவங்க. உங்க நல்ல குணத்தை சாப்பிட்டுட்டு உங்க முதுகுலையே குத்துற இந்த விஷ பூச்சிகளை உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா அகற்றுங்க. இதுதான் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய புண்ணியம். 4வது, இருட்டிலிருந்து தாக்கும் சதிகார ஓநாய்கள். சிங்கம் தனித்துதான் வரும், ஆனா ஓநாய்கள் எப்பவுமே கூட்டமா தான் வரும். சாணக்கியர் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்ன கொடுக்கிறாரு. உங்களை நேருக்கு நேர் எதிர்க்க தைரியம் இல்லாத கோழைகள் ஒரு குழுவா சேர்ந்து உங்க முதுகுக்கு பின்னாடி சதி செய்வாங்க. உங்க முன்னாடி சிரிச்சு பேசிட்டு நீங்க இல்லாத இடத்துல ரகசிய கூட்டம் போட்டு உங்க வீழ்ச்சியை திட்டமிடுறவங்களை விட மோசமான துரோகி இந்த உலகத்துல யாருமே இல்ல. யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை நீங்க நண்பராகவோ சக ஊழியராகவோ அல்லது உறவினராகவோ நம்புறீங்க, ஆனா அந்த நபர் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க எதிரிகளோட கை கோர்க்கிறாரு. எப்படி இவனை வீழ்த்துறது, எப்படி இவன் மரியாதையை கெடுக்கிறது, எப்படி இவன் வளர்ச்சியை தடுக்கிறதுன்னு ஒரு மேசைய சுத்தி உட்கார்ந்து உங்களை அழிக்க திட்டமிடுறாங்க. உங்க முதுகுல குத்துறவன் ஒருபோதும் வீரன் கிடையாது, அவன் ஒரு தந்திர நரின்னு சாணக்கியரோட தத்துவம் சொல்லுது. இப்படிப்பட்ட சதிகாரர்களை நீங்க ஏன் ஒருபோதும் மன்னிக்க கூடாது தெரியுமா? அவங்க ஒரு முறை சதி செஞ்சாங்கன்னா அவங்க உங்க மேல பொறாமையால எரியிறாங்கன்னு அர்த்தம். பொறாம பிடிச்ச மனம் ஒருபோதும் மாறாது. அவங்கள மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த முறை உங்க பலவீனங்களை மிக துல்லியமா கணக்கு போட்டு நீங்க தப்பிக்கவே முடியாத ஒரு ஆழமான குழியில உங்களை தள்ளி விடுவாங்க. அவங்க எப்பேற்பட்ட துரோகிகள் தெரியுமா? உங்க வெற்றிய அவங்க தோல்வியா நினைப்பாங்க. நீங்க வளர வளர அவங்க வயிறு எரியும். அதனால மத்தவங்க உங்களை வெறுக்க செய்வாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பொய் வள பின்னுவாங்க. சாணக்கியர் எச்சரிக்கிறாரு, பாம்பின் பற்கல்ல விஷம் இருக்கும், பாம்பு தோல்ல விஷம் இருக்கும், ஆனா ஒரு துரோகியோட உடல் முழுவதுமே விஷம் நிறைந்திருக்கும். ஒருத்தன் ஒரு தனி நபரா உங்களை எதிர்த்தான்னா அவன் ஒரு வீரன், நீங்க அவனை மதிக்கலாம். ஆனா அவன் ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி குழி தோண்டினான்னா அவன் ஒரு விஷ கிருமி. இந்த கிருமிகளை உங்க வாழ்க்கையில இருந்து முழுமையா அகற்றிடுங்க. அவங்க இத தனியா செய்யல, தப்பிக்க நினைக்கும் போது நான் தான் அப்பவே சொன்னேன்னு தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த பொய்ய நம்பாதீங்க. மத்தவங்களோட சேர்ந்து உங்க அழிவை பத்தி விவாதிக்கிறவன் தான் உங்களோட முதல் எதிரி. அவங்கள மன்னிக்கிறது உங்க மரணத்துக்காக காத்திருக்கும் ஒரு கூட்டத்துக்கு விருந்து வைக்கிறதுக்கு சமம். சாணக்கியரின் வார்த்தைகள்ல சொல்வதானால் துரோகிகளோட சமாதானம் ஆகிறது உங்க காலடியில நெருப்ப வச்சுக்கிட்டு தூங்குறது மாதிரி. அவங்க உங்களை எப்போ வேணாலும் எரிச்சிருவாங்க. இந்த சதிகாரர்களை அடையாளம் கண்டு அவங்களோட முகமூடிய கிழிச்சி எறிங்க. மறுபடியும் அவங்கள உங்க நிழல்ல கூட வரவிடாதீங்க. அதுதான் உங்க வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. 5வது, தர்மத்தை மிதிக்கும் கோழைகள். ஒரு மனிதனோட உண்மையான குணம் தன்னை விட பலமானவங்க கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறான்ங்கிறது பொறுத்து கிடையாது, தன்னை விட பலவீனமானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சாணக்கியர்
சாணக்கியர் மிக உறுதியா சொல்றாரு, ஒரு பெண்ணோட மானத்தை பத்தி தப்பா பேசுறவன் இல்லனா தங்களை தற்காத்துக்க தெரியாத குழந்தைகளையும் முதியவர்களையும் ஏமாத்துறவன் இந்த பூமியில வாழவே தகுதியற்றவன். யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல உள்ள பெண்களை பத்தி யாராவது தப்பா பேசினா அல்லது உங்க குழந்தைகளுக்கோ உங்களை விட பலவீனமானவர்களுக்கோ துரோகம் செஞ்சா அவனை மன்னிக்கிறது தர்மத்துக்கே செய்கிற மிகப்பெரிய துரோகம். சாணக்கியரின் நீதியின்படி ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு காரணமானவனும் ஒரு குழந்தையின் நம்பிக்கையை அழிச்சவனும் ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. இவங்க உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தாக்குறாங்க. அப்படிப்பட்ட இழிவான மனிதர்களை நீங்க ஏன் ஒருபோதும் மன்னிக்க கூடாது தெரியுமா? அவங்களுக்கு மரியாதை என்கிற வார்த்தையோட அர்த்தமே தெரியாது. ஒருத்தன் ஒரு பெண்ணையோ அல்லது ஏழையையோ அவமானப்படுத்துறான்னா அவனுக்குள்ள மனிதநேயம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு பிணத்துக்கிட்ட இருந்து நீங்க எதை எதிர்பார்க்க முடியும்? அவங்கள மன்னிச்சு மறுபடியும் உங்க உறவு வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது ஒரு தொட்டில்ல விஷப்பாம்பை வைக்கிறதுக்கு சமம். எங்க பெண்கள் மதிக்கப்படலையோ அல்லது எங்க பலவீனமானவங்க ஏமாற்றப்படுறாங்களோ அந்த இடம் சபிக்கப்படும்னு சாணக்கியர் எச்சரிக்கிறாரு. உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநீதி நடக்கும் போது அதை வேடிக்கை பார்க்கிறதும் அந்த அநீதியை செஞ்சவனை மன்னிக்கிறதும் ஒரு குற்றத்துக்கு சமம். அவங்க உங்க கால்ல விழுந்து அழுதாலும் சரி இல்ல தெரியாம பேசிட்டதா நடிச்சாலும் சரி அவங்கள துரோகிகள்னு முத்திர குத்துங்க. அவங்களோட நிழல் கூட உங்க மேல விழ விடாதீங்க. இதுதான் சாணக்கியரோட கட்டளை. 6வது, உங்கள் அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் துரோகம் செய்யும் கபடதாரிகள். 6வது மற்றும் மிக மோசமான துரோகம் என்ன தெரியுமா? உங்க அன்பையும் நீங்க கொடுக்கிற மன்னிப்பையும் தப்பா பயன்படுத்தி அதையே உங்களுக்கு எதிரா திருப்புறவங்க. இப்படிப்பட்டவங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முறையாவது மன்னிச்சிருக்கீங்களா? அப்படின்னா நீங்க ஒரு வெடிகுண்டு மேல உட்கார்ந்துகிட்டு தீக்குச்சியோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மன்னிப்புங்கிறது மாபெரும் பண்பு தான். ஆனா அது உண்மையான மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர மனித உருவத்துல இருக்கிற இந்த அரக்கர்களுக்கு கிடையாது. சரி, தப்பு செஞ்சுட்டான் மன்னிச்சிருவோம்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களோட அந்த நல்ல குணத்தை பலவீனமா நினைச்சு உங்களை மறுபடியும் ஏமாத்த அவனுக்கு நீங்களே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறீங்க. உங்க அன்புக்கு ஒரு முறை துரோகம் செஞ்சவன் நீங்க அவனுக்கு அளிக்கும் அந்த ஒற்றை மன்னிப்பை பயன்படுத்தி உங்களுக்கு 1000 முறை துரோகம் செய்வான். இதுதான் துரோகத்தின் உச்சகட்டம். சாணக்கியர் கொடுத்த இந்த மாபெரும் எச்சரிக்கையை ஒருபோதும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. வரலாற்றை புரட்டி பார்த்தா ஒரு உண்மை ரொம்ப தெளிவா புரியும். போர்க்களத்துல எதிரிக்கு முன்னாடி நின்னு நெஞ்ச நிமிர்த்தி வீர மரணம் அடைஞ்சவங்களை விட தான் நம்பின துரோகிகளால முதுகுக்கு பின்னாடி குத்தப்பட்டு செத்தவங்க தான் அதிகம். ஒரு எதிரி கிட்ட இருந்து நீங்க உங்களை எப்போ வேணாலும் காப்பாத்திக்கலாம். ஏன்னா அவன் முன்னாடி நிப்பான். ஆனா நான் திருந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உங்க பக்கத்திலேயே வந்து நிக்கிற இந்த துரோகிகள் கிட்ட இருந்து உங்களை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. நீங்க கொடுக்கிற அந்த மன்னிப்பு அவங்கள மாத்தாது. மாறா அடுத்த முறை உங்க கழுத்தை எப்படி துல்லியமா அறுக்கலாம்னு அவங்களுக்கு கத்து கொடுக்கும். அதனால உங்க மன்னிப்பையே ஆயுதமா பயன்படுத்துற இந்த கபடதாரிகளை இன்னைக்கே இப்பவே உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிங்க. இவங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்களே, அனாதையா போயிடுவோம்னு பயப்படாதீங்க. அவங்க இல்லாம நீங்க தனிமையில இருக்கலாம், அது தப்பில்லை. ஆனா அந்த தனிமை ஒரு துரோகியோட சகவாசத்தை விட 1000 மடங்கு வலிமையானது, மேலானது. தப்பான கூட்டத்துல நின்னு தடம் தெரியாம போறதை விட தனிச்சு நின்னு சாதிக்கிறது எவ்வளவோ மேல். கடைசியா ஒரு வார்த்தை நண்பர்களே, நீங்க ஒரு சிங்கமா கம்பீரமா வாழ நினைச்சீங்கன்னா கட்டாயம் உங்களை சுத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஓநாய்களோட நட்பை வேரோட வெட்டி எறியணும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 வகையான துரோகிகள்ல யாரையாவது நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கீங்களா? இல்ல அவங்கள மன்னிச்சு மறுபடியும் ஏமாந்து போயிருக்கீங்களா? அப்படி ஒரு வழி உங்க மனசுக்குள்ள இன்னும் காயாம இருந்தா அந்த துரோகிக்கு சொல்ல நினைக்கிற அந்த ஒரு வார்த்தையை கீழே கமெண்ட்ல தைரியமா பதிவு பண்ணுங்க. வாழ்க்கையில ஒருத்தர் தப்பு செஞ்சா தாராளமா மன்னிக்கலாம். ஆனா துரோகம் செஞ்சா ஒருபோதும் மன்னிக்க கூடாதுங்கிற சாணக்கியரோட இந்த
தத்துவத்தை எப்பவும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களை ஏமாத்தினவங்களை நினைச்சு இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாதீங்க. வீறு கொண்டு எழுந்து நில்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரியே வாழ்க்கையில துரோகங்களை சந்திச்சு வழிகளோட இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் இது போல ஒரு ஆழமான சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.